ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹோம் டூர் போக போகிறோம். ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கோம். பவித்தான் தூக்கத்தில் எழுந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம காஃபி சாப்பிட போக போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பவி அவங்க மாமா வந்து டீ போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து ஸ்பெஷல் டீ மாஸ்டராக. மார்னிங்கே வந்து எல்லோரும் அவர் எழுப்பி விட்டு டீ போடுங்கன்னு சொல்லி டீ போட வச்சிட்டாங்க. பாருங்கள், இப்போ தான் டீ போட்டிருக்காங்க. அவர் டீ வந்து ஒரு ஸ்பெஷல் டீயா. போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து யாராக சமைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பவியோடைய அக்காவும் மாமாவும் சமைக்கிறாங்க. வாங்க என்ன டிஷ் பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸ்பெஷல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்தியன் நூடுல்ஸ். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். 50 ml வந்து ஆயில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டு கொஞ்சம் கடுகு பொரிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு மொத்தம் பருப்பு போட்டு நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் வறுக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் போடணும். ஆனியனும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் டொமேட்டோவும் போடலாம். டொமேட்டோ வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அது வேண்டாலும் வந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா வந்து வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம இந்தியன் நூடுல்ஸ் போட்டு ஒரு கலரி ஒரு 5 minutes சிம்மில் வச்சோம் அப்படின்னா நூடுல்ஸ் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உப்புமா வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து இந்தியன் நூடுல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நூடுல்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இதை போட்டு ஒரு 5 minutes மட்டும் நம்ம வந்து சிம்ல வைக்கணும். வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கலரணும் அப்படின்னா நமக்கு நூடுல்ஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பவி வீட்டில் வந்து இன்றைக்கெல்லாம் வெளியே கிளம்பிட்டுருக்கனால பரபரப்பாக எல்லாம் ஓடிட்டுருக்கு. பாருங்கள், எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க, ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்காங்க. பாருங்கள், ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தர். பாருங்கள், அவங்க அக்கா சமைக்க வந்து. ஓகே, இப்போ 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்புமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்து வத்திடுச்சு. உப்புமாவும் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் சிஸ்டர், பெரிய சிஸ்டர். இவங்க வந்து என்னோட செகண்ட் சிஸ்டர். இவங்க யாருன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு ஃபேமிலி டூர் போக போகிறோம். எங்கேயும் கிடையாது, சென்னைக்குள்ளே தான் போக போகிறோம். அது எங்கே போகிறோம் என்ன ஏதுங்கிறது வந்து நாங்கள் போக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பியிருக்கோம். வாங்க யார் யார் போகிறோம். ஸோ கிளம்பிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இதான் பவியோடைய ஃபேமிலி. இவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பின்னாடி. காலையில் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. ஒரு கூழ் கடையை பார்த்து நிறுத்திட்டோம், கூழ் குடிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்களா, இது பேர் தான் கூழ், சரிங்களா? இது வந்து அந்த காலத்து பாரம்பரிய கூழ், ஓகேங்களா? அது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் வெயிலுக்கு வந்து ரொம்ப கூலிங்கானது. ராகி கூழ். ராகி கூழ் இது வந்து, ஓகேங்களா? வாங்க கூழ் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பவியும் அவங்க சிஸ்டரை பாருங்கள் கூழ் குடிச்சிட்ருக்காங்க. பவி பாருங்கள் பச்சை மிளகா கடிக்கிறாங்க பாருங்கள். இந்த கூழை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டில் வந்து கூழ் களி அது எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யார் வீட்லேயும் இந்த கூழ் களி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இந்த கூழை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவர் பாருங்கள், கூழை விட்டுட்டு வீட்டில் செஞ்ச உப்புமாவை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் இவங்க பாருங்க அந்த கூழையும் குடிச்சிட்டு சேமியாவையும் அழுத்துறாங்க. யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? டெய்லி எல்லாருமே கூழ் எடுத்துக்கங்க, இந்த வெயிலுக்கு ஹெல்த்துக்கு நல்லது.
எம்ஜி வேர்ல்டு. இன்றைக்கி இங்கே தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் பாருங்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எம்ஜிஎம் வந்திருந்தோம். பைக் பார்க் பண்ணலான்னு வந்திருந்தோம். பைக் பார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்து காம்பவுண்டில் வந்து மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் தெரிஞ்சார் பாருங்க. திருட்டு மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. டோரா புஜ்ஜி பார்த்துருக்கீங்க, ஆனால் இதில் யார் டோரா புஜ்ஜி தெரியல. கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எது டோரான்றதை உருவத்தை பார்த்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பேக் வச்சுட்டு தான் டோரா நினைக்கிறேன். புஜ்ஜி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புஜ்ஜி மாதிரி தான் இருக்கு. மேப் எடுத்துக்கிட்டு கரெக்டாக மேப் பாருமாமா. இந்த பைக் பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து உள்ளே போக போகிறோம். எல்லோரும் உள்ளே போக போகிறோம். சொல்லுங்கள், நம்ம எங்கே போகிறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போக போகிறோம். வாங்க. பாருங்கள், டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். டிக்கெட் கவுண்டிங்கில் பாருங்கள் நம்மளுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. டிக்கெட் கவுண்டிங்கில் டிக்கெட் எடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் டிக்கெட் வாங்கி வாங்க, என்னென்ன கேம் இருக்குது, எல்லாம் ரைட்டில் உட்காரலாம், என்னென்ன விளையாட போகிறோன்ட்டு கடைசியில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து ராஜேஸ்வர் ஆட்டில் போகிறோம். பாருங்கள், எங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஒரு ஒருத்தராக இருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் பாருங்கள் மேலே உட்காந்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பவிய ரைட் போயிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா தலைக்கெல்லாம் கவுந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். தலைக்கெல்லாம் கவுருன்றாங்க. வீடியோ எடுக்க முடியுமோ தெரியல, பட் எடுக்க முடிஞ்சால் எடுத்து போடுறோம். தலைக்கெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கோம், தெரியுதுங்களா? ஒரு ரைடாக போயிட்டு இருக்கோம். எல்லா ரைடும் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் மேலே வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் ரைட் போயிட்டு வந்துடுவோம். அடுத்து ஒரு என்ஜாய்மெண்ட்ஸாக நாங்கள் போயிட்டுருக்கோம். பாய்ஸ் ஃபுல்லாக தொப்பையாக நினச்சிட்டோம். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அடுத்தடுத்த கேம் வந்து அடுத்தடுத்த லெவலில் பார்த்துட்டு இருக்காங்க. பாய். ரைட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயில் ஓவர் ஆயிடுச்சு.
தண்ணியில் நல்லா விளையாடிட்டு இங்கே பக்கத்தில் மாமரம் இருந்தது. காலையில் மாங்காய் திருடினாங்க. அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து மாங்காய் திருடி மாங்காய் சாப்பிட்டுருக்காங்க. ஃபைனலாக வாட்டர் ஃபால்ஸு மார்னிங் ரைடு எல்லாமே போயிட்டு வந்துட்டோம். ரைடுக்காக உட்காந்தாச்சு. இங்கே பாருங்க, ரிகானா இந்த ரைடு போயிட்டு வந்து எந்த நிலைமையில் இருக்கான்றத மூஞ்ச பாருங்க. இந்த ராட்டத்தில் போயிட்டு வந்துட்டு ஒரே அழுக. நாங்கள் இந்த ரைடு தான் போக போகிறோம். ரிகானா மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சொன்னேன்ல ரிகானா பாருங்க, இப்போ அடுத்த ரைடுக்கு கூப்பிட்டு போகிறேன். என்ன ஆகுறான்னு பார்ப்போம். ரிகானா வா, அடுத்த ரைடுக்கு போவோம். அடுத்த ரைடுக்கு போவோமா? வேணாம் வா, கண்டிப்பாக போய் ஆகணும். அப்படின்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. மார்னிங் 9:30க்கு வந்தோம். 7:30 வரைக்குமே ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸு ரைடு எல்லாமே பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. பாய். உள்ளார போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரிங்களா? ஃபுல் என்ஜாய்மெண்ட்ஸு அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒவ்வொரு கேமுமே ரொம்ப டயர்ட், ரொம்ப ஒரு பயம். நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் எங்களோட ஒரு சில கேம்ஸ் மட்டும்தான் எங்களால் விளையாட முடிஞ்சது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அவளால் விளையாட முடியல, டயர்ட் ஆகிட்டா. நான் ரெடியாக தான் இருந்தேன் விளையாட.